Good evening, praise Lord. Welcome to this video. முன்பே பல வீடியோவில் சொன்னது போல் இந்த ஊருக்கு நான் வந்ததுலேருந்து எனக்கு எந்த வேலையும் கிடைக்காது, அல்லது நான் வேறு நாட்டுக்கோ இல்லை வேறு ஊருக்கோ சிட்டிக்கு தான் போய் பிழைக்க முடியும் அப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை சபைக்கு கொண்டு வந்தார். எப்பயுமே நான் சபைக்கு தான் நான் வரேன். சபையில் முக்கியமாக பேய் ஓட்டுறது தான் என்னுடைய வேலைன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். பேய்னா அந்த பயத்தின் ஆவி, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, விபச்சார ஆவி, வீண் பேச்சு ஆவி அப்படியெல்லாம் இருக்குது. அதைத்தான் நான் ஒழிக்க பிரயத்தனப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சபையில் தவிர என்னுடைய வீட்டில் காணப்படுகிற குப்பைகள் அதை ஒழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப காலம் ஆகிட்டு இருக்குது. என்ன ஜனங்கள் வந்து மண்ணானவைகளை தேடுறவங்கள இருக்காங்க, விசுவாச மக்கள் கூட நம்ம இருக்காங்க. ஸோ கர்த்தர் வந்து எத்துன்ற மாதிரி மண்ணானவைகளை கொண்டே வந்து இந்த மாதிரியான ஒரு முள்ளை கொண்டு முள்ளை எடுக்கிற மாதிரி நான் இதுமாரி சாரீஸு, ஆடை அணிகலன்கள் அதை வச்சே நான் வந்து இதுமாரி ஒரு என்னுடைய யுத்தத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த சாரியை, இந்த ட்ரெஸ்ஸை அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்திற்கு நான் பயன்படுத்தின ஒன்று. க்ரீன் கலர் சாரீ, வைலட் கலர் மேட்சிங் ஆக்சசரிஸ். இது வந்து என்னோடய தாயாருடையது. என்னுடைய மென்டார்ஸில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னார், நீங்கள் வந்து இதுமாரி நகைகள் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். என்னை ஞானஸ்நானம் செய்வித்த பாஸ்டர் அவர் இப்போ மறிச்சிட்டார். ஸோ வேறு ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும்போது, ஊழியத்துக்கு நான் வந்து ஒரு 20-21 வயதுலேயே நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால் வீட்டிலேருந்து என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஊழியத்துக்கெல்லாம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உலக பிரகாரமாக இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு என்னை அவங்க அம்மாக்கிட்டேயே ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தான் செய்கிறேன். அதுக்கு என்னுடைய ஆடை அணிகலன்களை தான் நான் பயன்படுத்துகிறேன். அது வந்து இன்னொரு மென்டார் வந்து இதுமாரி நீ உனக்கு வேறு எந்த ஹாப்பினஸ் அது மாதிரி இல்லை, அதனால் நீ கண்டிப்பாக நீ இவைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனோடு நான் இதெல்லாம் செஞ்சுப்பேன். ஸோ இந்த க்ரீன் சாரீ, வயலட் கலர் மேட்சிங் ஆக்சசரிஸ் இதை அணிந்து கொண்டு என்னுடைய மகள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆன் த வே டு சம் அதர் பிளேஸ், காஞ்சிபுரம். அங்கே ஒரு சர்ச்சை விசிட் பண்ணதுக்காக நான் கிளம்பி முதல் எங்கள் மகள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காரை அங்கே நிறுத்திட்டு நான் உள்ளே போய் பார்த்தா மகள் அங்கே இல்லை. அவளோட ஃபோனு, புக்கு எல்லாம் அங்கே இருந்தது, படிச்சுட்டு இருந்தா. அதனால் புக்கெல்லாம் திறந்துருக்கு, ஃபோன் அது மேலே இருக்குது. அவங்க அப்பா அங்கே உக்காந்துட்டு இருக்கார். அவர் ஏன்னோ அவங்க கூட ஸ்டே பண்ணி இருந்தார். ஸோ நான் உள்ளே போய் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் நின்று பார்த்தேன். அவள் மகள் வந்து வரல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். ஸோ நான் போயிட்ட பிறகு தகப்பனார் வந்து டாக்டர்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்காரு போல் தெரியுது. இது மாதிரி அவங்க அம்மா வந்தா அப்படின்னு. ஏன் போயிட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அவள் சொல்லியிருக்கா, மாதிரி தம்பதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஒருத்தர் அனாவசியமாக இன்ட்ரூட் பண்ணுறது தப்புன்னு நினச்சிருப்பாப்பா, அதனால் போயிட்டா அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ அதுக்கு சில நாட்கள் கழித்து அவரும் என்ன முடிவு பண்ணாரோ தெரில, அந்த வீட்டை விட்டு அவரும் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் காணப்படக்கூடிய சோதனையான நிலைமைகள் அல்லது குப்பையான மற்றவங்க அவதூறாக பேசக்கூடிய நிலைமைகள், தவறாக எண்ணம் கொள்ளக்கூடிய நிலைமைகள், அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக நான் இப்படியெல்லாம் நான் செய்து வரேன்.
அதுபோல் இந்த ஊரில் மற்ற விசுவாசிகள் மத்தியில் கடைசி காலங்களில் நித்திரையான சூழ்நிலைகள் காணப்படுது. அப்படிதான் வசனமே சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது அனைவரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதுபோல் நானே அப்படி ஒரு தூக்க நிலைமையில் என்னுடைய மென்டார் என்னை எழுப்பி என்னை ஊழியத்திற்கு அபிஷேகித்து அனுப்பி வைத்தார். அதில் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய மெயினான தவறு என்னென்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சின்னு நம்ம நினைக்கிறது தான். இந்த வேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கக்கூடிய மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஸோ ஜனங்கள் விசுவாச ஜீவித்தை விட்டுட்டு மறுபடி பிறந்த நிலைமைகளை விட்டுட்டு பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து போங்க அப்படின்ட்டு இருக்க வசனம். அப்படி செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக பாரம்பரிய நிலைமைகளுக்கு திரும்பிடுறோம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய லேர்னிங், நம்முடைய டீச்சிங் அதில் தொடர்ந்து நம்ம வேகத்தின் வழி, அதாவது பாத் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சா, ஒருவன் நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன்னு நினச்சா அவன் இன்னும் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. இதுதான் இன்றைக்கி நான்